இலை இதுக்கு மேல ஊதுனா உடஞ்சிரும்டா. இன்னும் கொஞ்சம் பெருசா ஊதுமா, கொஞ்சம் பெருசா ஊதுமா. வெளுத்து புறம் வெளுத்து. இதுக்கு மேல பெருசா ஊதுனா எல்லா பலூனும் உடஞ்சுதாண்டா போகும். எத்தனை பலூனை உடைக்கிறது? வாங்கினதே 30 பலூன் தான், அதுல 10 பலூன் போயிருச்சு. நெடுவாளி வான கிளிக்கா, என்ன பிள்ளைகளெல்லாம் அழக்கானா? நான் முன்னாடி போறேன், நீங்க அப்புறமே வாங்கன்னு சொன்னேன்டி. ஏதாவது வேலை இருக்கா? என்ன பலூன் ஊதுறியாக்க? ஆமாக்கா, பிள்ளை வந்திருந்தா அந்த பலூனையாவது ஊதுவாளுகள்ல. நான் ஊத ஊத அது ஒரு பக்கம் உடஞ்சுக்கிட்டே இருக்கு. காத்தடிக்கிற மிஷினாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம் போல் இருக்கு. அம்மா ஒரு நாள் குத்துக்கு மிஷின் வாங்குவா இவன் மிஷின். ஐயோ பிள்ளையினாலும் கூட்டிட்டு வந்திருக்கலாம். இங்கனுக்குள்ள வந்து உனக்கு ஊட மாட ஏதாவது தொந்தரவு பண்ணுவாள்களேன்னு விட்டுட்டு வந்தேன். என்ன தொந்தரவு? பிறந்த நாள் விசேஷம் நாளே பிள்ளைய வந்து களை கட்டுறதுதானே நல்லா இருக்கேன். சரிம்மா சரிம்மா, இந்த வந்துருவாளுக. எங்கக்கா வனசாக்கா மாடனே மொட்டக்கராத்தவெல்லாம் ஆளக்கானா? அனசா வீட்டுல தங்கச்சி மாப்பிள்ளைலாம் வந்திருக்காங்கல்ல, அவளுக்கு காப்பி ஈப்பி போட்டு கொடுத்துட்டு வர்றதுக்கு நேரம் செல்லும்னு சொன்னா. மாடன் இப்ப வந்துருவாடி. அப்படியா? சரிக்கா சரிக்கா, வா வந்து உட்காரு வா. ஏன் நட்டமையே நிக்கிற? யாத்தாடி உட்கார முன்ன இந்த இடுப்பு தாண்டி உலையிருக்கிறமா. எக்கா வந்து சோஃபால உட்காரு, ஏன் கீழே உட்கார்றபடி? இருக்கட்டும், இந்த என் மருமையினோட செத்தோட விளையாண்டுகிட்டு இருப்பேன்ல. அதுவும் சரிதான், ரொம்ப பெரிய மருமையன் வீட்டுக்கு வரப்போற மருமையன்ல. ஆமா, அப்ப என் மகளுக்கு 2 பேர் இருந்துகிட்டு மருமையனை விட முடியுமா? என்னப்பா மருமையனே, என் மகளை கட்டிக்கிறீங்களா என்ன? கிளியத்த, நான் உன் மகளை கட்ட மாட்டேன். அத்தாடி யாப்ப மருமையனே, ஏன் கட்ட மாட்டிய? அந்த நிம்மி நேத்து பெரிய சாக்லேட் வச்சிருந்தா, ஆனா பூமாரிக்கு மட்டும் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சோண்டு பிச்சு கொடுக்குறா. அதனால நான் உன் மகளை கட்ட மாட்டேன். அடேங்கப்பா, பஞ்சாயத்து பெரும் பஞ்சாயத்து அழகா இருக்கும் போல. அட விடுங்கப்ப மருமையனே, சாக்லேட் மிட்டாய் எல்லாம் பெரிய விஷயமா? மாமாட்ட சொன்னா 1 கிலோ பாக்கெட் ஒருமிக்க வாங்கிட்டு வந்து கொடுக்க போறாரு. அட சும்மா கட்டிக்கிறங்க போ. நான் உன் மகளை கட்ட மாட்டேன். நான் வேணும்னா உன்னைய கட்டிக்கிறவா? ஆத்தாடி என்னப்ப மருமையனே, சின்ன பொண்ணு வேணாம் மாமா, பெரிய பொண்ணு வேணாம் மாமா, அத்தை மட்டும் போது மாமா, ஏன் அருமை மாமா, அத்தை மட்டும் போது மாமான்னு சொல்றது மாதிரி என் மருமைய அத்தை இல்லத்தா பிடிக்கிறாரு. இலை கிறுக்கு பையல, என்ன வார்த்தை சொல்ற? அத்தை இல்லையா? எடி ஏன் புள்ள எதுக்கு திட்டிக்கிட்டு இருக்க? நான் தானே விளையாண்டுகிட்டு இருக்கேன், விடு, சின்ன பைய தானே. அம்மா கிளியத்தை தான் நான் வீட்டுக்கு போனா முறுக்கு தரும், மிச்சரு தரும், ஆப்பிள் தரும், எல்லாமே தரும். அந்த நிம்மியும் பிங்கும் எதுவுமே தர மாட்டாளுங்க. அதனாலதான் நான் அவளுகளை கட்ட மாட்டேன், அத்தையை மட்டும் தான் கட்டுவேன்னு சொன்னேன். கிறுக்கு பையல, முறுக்கு மிச்சருக்காண்டி கிளவியவா கட்ட போற? நல்ல ஆளுதான் போ. சரி சரி, பலூனை உடைச்சிடாம எல்லாத்தையும் கொண்டு போய் அங்களுக்குள்ள டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கேன்ல, அந்த ரூம்ல வை போ. சரிம்மா. ஏலி பிறந்த நாள் பேரி கிளம்பிட்டாங்களா என்ன? எங்க ஆளையே காணா? மாமியாளுக்கு மருமகளையும் கோயிலுக்கு அனுப்பி விட்டுருக்கேன். அவங்க வர்றதுக்குள்ள அந்த டெக்கரேஷன்லாம் முடிச்சு சர்ப்ரைஸா வச்சிருக்கணும்க்கா. அப்படியா? சரி, அப்ப எனக்கு பலூன் எல்லாம் எடுத்து கொடு, நானும் சேர்ந்து ஊதுறேன். ஆளும் பெருமா ஊதுனோம்னா சீக்கிரம் காலியாகும்ல. பலூன்லாம் அம்பிடுத்தாக்கா, இந்த கலர் பேப்பர் மட்டும்தான் கட்டி விடனே. நான் சேர்ல ஏறிக்கிறேன், நீ பிடிக்க மட்டும் செய்றியா? சரிடி நெடுவாளி, ஏதாவது வேலை இருக்குமோன்னு சொல்லிட்டு முன்னாடியே வந்தேன். வா போய் கட்டுவோம் வா. அத்தை சீக்கிரம் நடங்க, அக்கா இதோட 10 ஃபோன் அடிச்சிட்டாங்க. இதுக்கு மேலே லேட் பண்ணோம், அப்புறம் வீட்டுக்கு போய் திட்டு தான் வாங்கணும். அடி இருங்கடி, பிறந்த நாள் அதுவுமா கோயிலுக்கு போன்னு விரட்டி விட்டுட்டியே. அப்புறம் வந்து பொறுமையா சாமியெல்லாம் பார்த்து கும்பிட்டுட்டு வர வேணாமா? அப்புறம் செத்த நேரம் செல்லத்தானே செய்ய. பார்ட்டிக்கு அக்கா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கல்ல, எல்லாரும் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம போகலைன்னா நல்லா இருக்காதுல்ல. நீங்க வீட்டுக்கு போய் ரெடி ஆகணும், புடவெல்லாம் கட்டணும். கட்டிக்கிறலாம் 8 முழத்து சேலை எடுத்து இங்கிட்ட ஒரு சுத்தம் அங்கிட்ட ஒரு சுத்தமா சுத்துறதுக்கு எம்பிட்டு நேரம் ஆக போகுது. ஜீவா என்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணி அவன் ஃபாரின் போய் எங்களுக்குள்ள அவ்வளோ சண்டைகள் வந்து நாங்கள் முதன்னு வந்த இடம் இந்த கோவில் தான். எங்கள் கல்யாணமும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நடந்துச்சுன்னா நாங்கள் கல்யாணம் பண்ணி வர்ற முதல் கோவிலும் இந்த இடமா தான் இருக்கணும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் எனக்கும் ஜீவாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். அடி என்னைய வேமாவான்னு சொல்லிட்டு அங்கே என்ன செய்யற? வாடி வரசா. வரேன் தா. எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னேன்ல. அவ்வளவுதானே ஜீவா, அதான் கிளம்பிட்டோம்ல. கோயிலுக்கு வந்துமாடா கடுகடுன்னு இருக்கனே. கோவிலுக்கு வர சொன்னதெல்லாம் பிரச்சனை இல்லம்மா. அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னீங்களா? நீங்க பாட்டுக்கு அந்த பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டு நிக்கிறீங்க. அம்மாச்சி தாண்டா கூட்டிட்டு வந்தாங்க. அப்புறம் அவளை மட்டும் வீட்டுல விட்டுட்டு எல்லாரும் எப்படி வர முடியும்? அது நல்லா தெரியுமா? என்ன கோயிலுக்கு வந்துட்டு ஆத்தாளுமைன்னு காதை கடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, என்ன விவரம்? இன்னும் இல்லம்மா, ஜீவாக்கு ஏதோ வேலை இருக்கான், அதே நேரம் ஆயிடுச்சு கிளம்புறமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். இல்லை பேராண்டி, என்ன வேலை எப்படி கிடந்தாலும் எல்லாத்தையும் 2-3 நாளைக்கு அப்படி போடு. நானும் உன் பொண்ணும் வீட்டுக்கு வந்திருக்கோம். அப்புறம் நீ பாட்டுக்கு வேலைன்னு தெரிஞ்சா வீட்டுக்கு வந்த விருந்தாளியை கவனிக்கிறது இல்லையா? அம்மாச்சி முக்கியமான வேலை இருக்கு, கிளம்பணும்.
அதான் சாமி கும்பிட்டாச்சு, அப்புறம் என்ன கிளம்ப வேண்டியதானே? போற வழியில என்னமோ ஒரு பார்க் இருக்காம்ல, அந்த பார்க்ல போய் செத்தோட உட்காந்து சுத்தி பார்த்துட்டு போவான். அம்மா என்னம்மா அதெல்லாம்? அம்மாச்சி சொல்றதுக்கு நான் என்ன ஜீவா செய்ய முடியும்? அம்மாச்சி வயசானவங்கடா, அதனால வெளியே தெருவு போகணுமேனு ஆசைப்படுறாங்களோ என்னவோ. ஆசைப்பட்டா நீங்க கூட்டிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு என்னையும் சேர்த்து கூப்பிடுறீங்க? ஏலே என்னடா, என்ன உன் ஆத்தாட்டையே காதை கடிச்சுக்கிட்டு இருக்கிய? என்ன இப்ப என்ன வெளியில கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்றிய? அம்மாச்சி நீங்க அம்மா கூட போயிட்டு வாங்களேன், எனக்கு வேலை இருக்கு. அம்மா சரி விடுமா, அவன் தான் வேலை இருக்குன்னு சொல்றானே, நான் கூட்டிட்டு போறேன் வா. ஏண்டி இன்னும் எத்தனை காலத்துக்கு நான் உசுரோட இருக்க போறேன்? எத்தனை காலத்துக்கு உன் வீடு தேடி மக வீடுன்னு வர போறேன்? வர்ற நேரம் போற நேரம் எங்கேயும் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போய் கொண்டு 4 இடத்த சுத்தி காட்டுனா என்ன குறைஞ்சா போயிருவியே? ஆத்தால மேனா அப்படி இப்படின்னு அப்படியே நீட்டிக்கிட்டு தெரியல என்ன? ஆத்தா இனிமே உங்க வீட்டுக்கு வரக்கூடாதுன்னா சொல்லிருங்க, நானும் என் பேத்தையும் வராம இருந்துட்டு போயிடுறான். என்னமோ உதசியமாத்தே நாடகம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அம்மாச்சி இப்ப எதுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? இப்ப என்ன பார்க்கு தானே போகணும், நான் போகும்போது கூட்டிட்டு போறேன். எல்லாம் கத்துனா தானே காரியம் சாதிக்க முடியுது. அது சரி எட்டில அதே அத்தாங்காரன் கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டானே, அப்புறம் என்ன இப்படி கோயில் வாசல்ல நின்றுக்கிட்டு கண்ணீரை பொல 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 பொலன்னு கொட்டிக்கிட்டு இருக்க? அட அழுகாதடி, அத்தை உன்னைய கூட்டிட்டு போகாம வேற யார கூட்டிட்டு போறேன்? அப்பத்தா அத்தானுக்கு விருப்பம் இல்லைன்னா வேணாம் அப்பத்தா. அட அவன் தான் கூட்டிட்டு போறோம்னு சொல்லிட்டேன், அப்புறம் என்ன வேணாம்ங்கிற நீ? நல்லபடியா கண்ணை தொடச்சுக்கிட்டு அந்த ஆத்தாட்ட நல்லபடியா வேண்டிக்கிட்டு வா. காலத்துல எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா என் கழுத்துக்கு தாலி எடுத்து கொடுக்கணும். உங்க வாசலுக்கு முதன்னு கல்யாணம் முடிச்சு வாரம்னு நல்லா வேந்துக்கடி. சரிங்க அப்பத்தா. அடி எங்கடி கோயிலுக்கு வந்திருக்க? நெத்தியில பொட்டும் இல்ல ஒண்ணும் இல்ல, எங்க நெத்தியில இருந்த பொட்டு எங்க, குங்குமம் எங்க? அச்சனே வேர்வையில வளைஞ்சிருச்சு போல அப்பத்தா. அம்மாடி கோயிலுக்கு வந்துட்டு நெத்தியில பொட்டு இல்லாம இருக்க கூடாது. கூடையில குங்குமம் இருந்துச்சுன்னா எடுத்து நெத்தியில வைமா. ஏலே சிவா, அங்க என்ன நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? வா உன் பொண்ணு கறிக்கு வந்து பொட்டு வச்சு விடுவா. இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நான் கிளம்பி போயிடுவேன் சொல்லிட்டேன். ஏலே உன்னைய தாண்டா கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், வா வந்து நெத்தியில பொட்டு எடுத்து வச்சு விடுவா. அம்மாச்சி நீங்களே வச்சு விடுங்க, என்னால எல்லாம் முடியாது. என்னடா முடியாது? இல்ல என்ன முடியாது? ஒரு பெரிய மனுஷி கோயில் வாசல்ல நின்று சொல்லிக்கிட்டு இருக்கேன், உனக்கு என்னடா முடியாதுன்னா என்னடா அர்த்தம்? ஜீவா திரும்பவும் அம்மாச்சி ஆரம்பிச்சிருவாங்கடா, பேசாம பொட்டு எடுத்து வச்சு விட்டுடா. மா என்னம்மா நீங்க பேசாம இருங்கம்மா, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க சொல்லிட்டேன். ஜீவா அவளை உன் பொண்ணா நினைச்சு வைக்க வேணாண்டா. கோயில்ல பூசாரி எத்தனையோ வர்ற பொண்ணுங்களுக்கெல்லாம் குங்குமம் விபூதி கொடுக்கறது இல்லையா? அந்த மாதிரி நினைச்சுக்கப்பா, வந்து வச்சு விட்டுடா. அம்மா ஏய் என்ன அம்மா அம்மான்னு அம்மா முந்தானையை பிடிச்சிக்கிட்டே திரியிறிய என்ன? அவ சொன்னாத்தே வச்சு விடுவேன், நான் சொன்னா வைக்க மாட்டியா? அட வச்சு விடுறான்ங்கிறேன், புள்ள நெத்தி வெறும் நெத்தியா கிடக்கு, இப்படித்தான் நிக்கிறியா இப்படி? அம்மாச்சி சொன்னா கேளுங்க அம்மாச்சி. ஏண்டா சிவா, இன்னும் கொஞ்சம் இருக்கிற குறை பொழுதையும் நிம்மதியா விட்டுட்டு சாக விட மாட்டீங்களாடா? சும்மாவே பிபி எகிரி போய் கிடக்குன்னு 450 500ன்னு டாக்டர் சொல்றாரு. இதை நீ வேற மேற்கொண்டு என்னைய எகிர விட்டு நான் இன்னைக்கே இந்த இடத்துலயே போய் சேர விட்டுருவோம் போலையே என்னைய. என்னடா வைக்க சொன்னேன்? ஒரு பொட்டு எடுத்து தானடா வைக்க சொல்றேன். அத்தை கண்ணை மூடி சாமி முன்னாடி ரொம்ப நேரமா வேண்டிட்டு இருந்தீங்க, அப்படி என்னதாத்த வேண்டிக்கிட்டீங்க? காலமான காலத்துல நான் என்ன தடி அப்படி வேண்டிக்கிற போறேன்? என் அண்ணன் மக அமுசாவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையணும். அவ சந்தோஷமா அவன் புருஷன் கூட கையை கோர்த்து போறத என் கண்ணால பார்த்துட்டு தான் சாகணும். அதுக்கு முன்னாடி என் உசுரை என்கிட்ட இருந்து எடுத்துடாதடா ஆண்டவான்னு நான் வேண்டிக்கிட்டேன். வேற என்ன இருக்கு நான் வேண்டிக்கிறதுக்கு? அங்கே வாரடி அடியே அமுசா, புதுசா கல்யாணம் முடிச்ச ஜோடி யாரோ பொண்டாட்டிக்கு நெத்தியில பொட்டு எடுத்து வச்சு விடுறேன் பாரு. பாக்குறதுக்கு எம்புட்டு அழகா இருக்கு. இந்த மாதிரி உன் புருஷன் கைய கோர்த்துக்கிட்டு பட்டு சேலைய தலைய கட்டி கழுத்து நிறைய நகை போட்டு தலை நிறைய பூ வச்சு என்னைக்குதே உன் புருஷன் கூட இப்படி வர்ற கண்கொள்ளா கோலத்தை நான் கண்ணால பார்க்க போறேன்னா தெரியலையடி. ஏலே வெக்கப்பட்டுக்கிட்டு திரும்பி நிக்கிறோம்னு அவ வாயில விபூதி எடுத்து வச்சிடாதடா, நெத்தியில பார்த்து வையி. நாம சேர்ந்து வாழும் காட்சி ஊட்டி பார்க்கிற காட்சியா ஒரு சமாமாற கூட்டி போகிற சாமி பார்த்து கும்பிடும் போது நீதான் நெஞ்சில் இருக்க. உருதே மருதே ஒரே பார்வையாலே உலகமே சுழலுதே உன்னை
கிழவி கோயிலுக்கு போச்சா இல்ல கோயில விலை கொடுத்து வாங்க போச்சா? பர்த்டேக்கு இன்வைட் பண்ண எல்லாரும் வீடு வந்து சேர்ந்துட்டாங்க. ஆனா அந்த பர்த்டே பேபியை மட்டும் ஆளை காணோம். ஐயோ, இந்த மாமியாலும் மருமகளும் அடிக்கிற கூத்து இருக்குவாரு, பெருங்கூத்தா இருக்குப்பா. இதுகளை நம்பி நான் வேற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கனே. எக்கோ சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லி அனுப்ப தெரியுதுல, கூட ஒரு ஆள் அனுப்ப தெரியாது? ஏன்டா பாவாட, நான் என்ன குழம்பும் கூட்டுமா ஆர்டர் பண்ணியிருந்தேன் கொட்டிட்டு வர்றதுக்கு? பிரியாணி தானடா, அப்படியே தூக்கி வண்டியில போட்டுட்டு கொண்டுட்டு வர வேண்டியதானே? எக்கோ அவங்க எல்லாத்தையும் பார்சல் பண்ணி கொடுக்காம அண்டா அண்டாவா கொடுத்துருக்காங்கக்கா. நம்ம தான் பிளேட்ல எடுத்து வச்சு கொடுக்கணுமா? பிளேட்டும் கொடுத்து விட்டுருக்காங்க. அட ஆமாடா பாவாட, நான் தான் அண்டாலேயே கொடுத்து விடுங்க, ஆளுக்கு கொஞ்சமா அள்ளி வச்சு கொடுத்துக்கிறோம்னு சொன்னேன். நல்லா சொன்னவோ, பாத்திரத்துல கொடுத்து விட சொன்ன நீ அதை பிடிச்சிக்கிறதுக்கு ஒரு ஆளை கொடுத்து விடணும்னு தெரியாதா உனக்கு? ஐயோ ஏன்டா, சாப்பாடெல்லாம் சிந்தி போயிருச்சோ? இல்லக்கா, கொட்டுறது மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அப்படியே மெதுவா அழாம அலங்காம அப்படியே கொண்டுட்டு வந்து சேர்ந்துட்டேன். சரி ஆளுக்கு ஒரு பக்கமா அந்த பக்கம் கையை பிடிச்சு தூக்குக்கா. அடா வாடா பாவாட, சாப்பிடத்தானடா அக்காவுக்கு தெரியும். அந்த சாப்பாடை எப்படி கொண்டுட்டு வரணும்னு எனக்கு என்னடா தெரியும்? முன்ன பின்ன செத்தா தானே சுடுகாடு தெரியறதுக்கு. வா வந்து தூக்கு வா, அடுத்த வாட்டி பார்சலா போட சொல்லிடுவோம். என்னக்கா அண்ணாந்துகிட்டே நிக்கிற? இத தண்ணி அண்ணாவை நான் மட்டும் தூக்க முடியுமா? புடிக்கா. நீ இருக்கிற வளத்துக்கு எங்கிட்டு பிடிக்கிறது? குனியத்தே முடியும். சரி வா, அப்படியே குனிஞ்சுக்கிட்டே போவான். எக்கோ, உன் மாமியா பிறந்தனால இம்புட்டு விசேஷமா கொண்டாடுற. உன் மாமியா மேல உனக்கு அம்புட்டு பாசமாக்கா? அப்புறம் இருக்காதாடா பின்ன? என் மாமியா எனக்கு மாமியா மட்டும் இல்லடா, இன்னொரு தாய்டா பாவாட, இன்னொரு தாய். யூ ஆர் வெரி வெரி கிரேட்க்கா. தூக்குக்கா. எனக்கு ஒன்ன நினைச்சா அழுகையா வருதுக்கா. சரி அழுகாதடா பாவாட. நீ ஆனாலும் வேற லெவலுக்கா. மாசுக்கா நீ, பக்கா மாசுக்கா நீ. அம்சா, சரி வாடி கோயிலை சுத்தி வருவான். இல்ல அத்தை, லேட் ஆச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். சாமியை கும்பிட்டுட்டு கோயிலை சுத்தாம என்னன்னு போறது? 3 சுத்து சுத்தலைனாலும் ஒரு சுத்தாத சுத்திட்டு வந்துருவோம்டி. இல்ல அத்தை, எனக்கு தலையே சுத்துது, நம்ம வீட்டுக்கு போயிடலாம். தலை சுத்துதா? என்ன முடியாச்சு? ஏன் திடீர்னு தலை சுத்துது? தெரியல அத்தை, என்ன நடக்குதுன்னு எனக்கும் தெரியல. என்ன தெரியல? சாப்பிடாம தெரிஞ்சினா தலையை சுத்தாம வேற என்ன செய்ய? முதல்ல வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம் வா. அம்சா, அம்மா, அம்சா கண்ணே, நல்லா இருக்கியாடி கண்ணே? ஐயோ, இந்த பொண்ணு கூட வரும்போது அம்சா வேற கோயிலுக்கு வந்திருக்காளே, மாட்டினடா இன்னைக்கு நீ. அம்சா, உன்னதாண்டா கேக்குறேன், நல்லா இருக்கியா? ஆ நல்லா இருக்கேம்மா, நீங்க நல்லா இருக்கீங்களா? அம்சா கோயிலுக்கு வரேன்னு சொல்லவே இல்ல. அம்சா, யாரடி இவங்கெல்லாம்? முன்னாடியே உனக்கு இவங்கள தெரியுமா? அட என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நானும் அம்சாவும் ஒரு ஊருக்காரவங்க தானே. என் மயன் ஜீவாவும் அம்சாவும் சின்ன பிள்ளையில இருந்து க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படியா? அது சரி. அப்ப எங்க அண்ணன் மட்டும் ஊருக்காரவங்களா நீங்களா? ஆமா, அப்ப நீங்க தான் அவங்க அப்பாவோட தங்கச்சியா? அத்தை வீட்டுல இருக்கோன்னு சொன்னா, ஆனா உங்களை பார்த்ததில்ல. உங்களை இன்னைக்கு பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம் தா. என்ன குடும்பத்தோட கோயிலுக்கு வந்திருக்கீங்களாக்கு? அந்த பொண்ணு யாரு, மருமகளா? ஆமா, முறைப்படி மருமகதே. இன்னும் உரிமைப்படி தான் மருமகளாகல. இன்னும் 2-3 மாசத்துல கல்யாணம் பேசி வச்சிருக்கான். குடும்பத்தோட எல்லாரும் என் பேரன் கல்யாணத்துக்கு வந்துருங்க. அம்மா என்னம்மா அதெல்லாம்? ஆமா, அம்சாவுக்கு நீங்க எதுவும் வரன் பார்க்கலையா? பார்த்துக்கிட்டே தாம்மா இருக்கேன். வர்றதெல்லாம் கட்டையும் மொட்டையுமா வருது. ஒன்று மாப்பிள்ளை நல்லா இருந்தா குடும்பம் நல்லா இருக்க மாட்டேங்குது. குடும்பம் நல்லா இருந்துச்சுன்னா மாப்பிள்ளைக்காரன் ஏதாவது சரியில்லாமல் இருக்காங்க. 2 நல்லபடியாக அமையணும். தாய் தகப்பேன் இல்லாத பிள்ளை இல்லையா, அதனால ஒரு நல்லவன் கையில் பிடிச்சி கொடுக்கணுமேனு காத்துக்கிட்டு இருக்கேன். அதெல்லாம் அம்சாவோட குணத்துக்கு நல்ல வரன் அமையும். நீங்கள் கவலைப்படாமல் இருங்க. அம்சாவுக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்றிய, ஒரு ஊருக்காரவகன்றிய. உங்க பக்கம் ஏதாவது நல்ல மாப்பிள்ளை இருந்தா பார்த்து சொல்லுங்களேன். என் மருமகளை என் கண்ணு இருக்கிறதுக்குள்ள நல்லபடியா ஒருத்தனுக்கு கட்டி கொடுத்துறேனே. அத்தை கிளம்பலாமா, டைம் ஆயிருச்சு. இருடி, அங்கிட்டு இங்கிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி வச்சா தானே நல்ல வர நம்மையே. நம்ம வாட்டுக்கு எடுத்தோம் கவுத்தோன்னு ஏதாவது ஒரு முடிவு எடுக்க முடியுமா? சொந்தக்காரவங்கள்ட்ட எல்லாம் பொண்ணு இருக்கிறத சொல்லி வைக்கணும் முடி. சின்ன பிள்ளையில என் பேரன் கூட விளையாடையில பார்த்துருக்கேன் இந்த குட்டிய. ஆனா இந்த அளவுக்கு வளர்ந்து நிக்கவும் அடையாளம் தெரியாம போயிட்டா. நான் கண்டிப்பா எங்க ஊரு பக்கம் நல்ல வரன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா சொல்றேன். ரொம்ப சந்தோஷம். சரி, அப்ப நேரம் ஆயிருச்சு, நாங்க கிளம்புறோம். போயிட்டு வாங்க. நான் வரேங்கம்மா. சரிடா கண்ணு, ஜீவாட்ட எதுவுமே பேசாம போற? அம்சா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குமா, நான் கிளம்புறேன்.
ஆமா ஆமா, வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுக்கு தான் நேரம் ஆயிருச்சேன்னு கிளம்புறோம். ஓ அப்படியா, சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க. அம்சா அம்சா, என்னது இது, ஆட்டோலாம் வந்து நிக்குது? ஏலே பாவாட, என்னடா ஆட்டோல என்ன கொண்டு வந்திருக்க? என்ன ஆட்டா இப்படி கேட்டுட்ட? எல்லாம் உன் பிறந்த நாளுக்கு தான். அக்கா பிரியாணி ஆர்டர் பண்ணி இருந்துச்சுல. பிரியாணி ஆர்டர் பண்ணி இருந்தாளா? என்னடா சொல்ற? அவ எச்சி கையில காக்கா வரட்ட மாட்டாளே. எவட்டையும் இருந்தா புடிங்கி தனடாதேம்பா. இன்னைக்கு என்னடா பிரியாணி வர்றா? அதத்தான் ஆத்தா நானும் கேட்டேன். அதுக்கு அக்கா சொல்லுச்சு, என் மாமியா பிறந்த நாளுக்கு வந்து மனசார வாழ்த்திட்டு வயிறார சாப்பிட்டுட்டு போகணும், அப்பதான் என் அத்தை 100 வருஷத்துக்கு நல்லா இருக்கும்னு சொல்லுச்சாத்தா. பாவாட நெசமாவாடா சொல்ற? ஏன் மருமகளா அப்படி சொன்ன? அட ஆமா அத்தா, இப்படி ஒரு குணமுள்ள மருமக எங்க அம்மாவுக்கு எப்ப கிடைக்க போகுதோ தெரியல. பாவாடண்ணே, கூடிய சீக்கிரமே உங்க வாழ்க்கையிலயும் ஒரு நல்லது நடக்கும். பாக்குற உள்ள பக்கத்து வீட்டு பிள்ளைலாம் இப்படி அண்ணே அண்ணேன்னு கூப்பிட்டா இந்த பாவாடைக்கு எப்படிமா நல்லது நடக்கும்? அட போப்பா போப்பா. கவலைப்படாதடா பாவாட, என் பிறந்த நாள் அன்னைக்கு சொல்றேன், உனக்குன்னு இனிமே ஒருத்தி பிறக்கவா போற. எங்கேயோ ஒரு திசையில பிறந்திருப்பாட, கண்டிப்பா உன்னை தேடி வருவா, கவலைப்படாத. தேடி வந்த என் தேவதை ஆண்ட்ரியாவே என்ன தெரியலன்னு சொல்லிட்டு போயிட்டா. இனிமே வந்து நான் கல்யாணம் பண்ணி, அட போத்தா போத்தா, போய் பிறந்த நாளை கொண்டாடு போ. இடி நெடுவாளி, நல்ல பலூனு கிலூனெல்லாம் கட்டி சின்ன பேப்பர்லாம் ஒட்டி அழகா இருக்கடி. ஆள் வந்தாங்களோ பண்றதுக்கு? ஆளு விட்டு பண்ணது மாதிரியா இருக்கு. எல்லாமே நான் தாக்கா ஒன்னொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணேன். ஆமாடி வனசா, மாமியாளுக்காண்டி நெடுவாளி தானே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிருக்கேன். நெடுவாளிக்கா, உண்மையாவே டெக்கரேஷன்லாம் சூப்பரா இருக்குக்கா. நன்றி நன்றி, மிக்க நன்றி. சரி சரி, பொண்ணை கூட்டிட்டு வந்துருவோமா? நேரம் ஆயிருச்சு. கேக்க வெட்டிட்டு அடுத்து எல்லாருக்கும் சாப்பாடை போட்டுடலாம்ல. பர்த்டே பேபியை ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்தாச்சு. என்னங்கடியே எல்லாரும் இப்படி ஆணு வாய பொழந்த மெனிக்கு நிக்கிறீங்களே என்ன? கிழவி, இந்த சேலைக்கும் லைட்டிங்க்கும் அப்படியே புது பொண்ணு மாதிரி மின்றியலே. பின் குத்தின சேலை என்ன, கரை வச்ச பட்டு என்ன, கையில வாட்சி என்ன, அடேங்க அப்பா கலக்குற அலமேலு. அடி போங்கடி, எனக்கு வெக்கமா இருக்கு. தெரியுமா, இந்த சேலை உனக்கு சூப்பரா இருக்கு தெரியுமா? அன்னைக்கிலேக்கா நெடுவாளிக்கா வாங்கின புடவை தான். அப்படியா? நெடுவாளி செலெக்ஷன் சூப்பரா இருக்கே. மாமியாவுக்கு இப்படி பார்த்து பார்த்து பண்ற மருமக யாருக்கு கிடைக்கும்? ஐயோ முடியலடா சாமி, காலையில இருந்து இந்த மாதிரி வார்த்தைகளா கேட்டு கேட்டு தாங்க முடியல. நெடுவாளி ஒரு ஊதாரிப்பட்டவ, நெடுவாளி ஒரு அவ, நெடுவாளி ஒரு இவ, நெடுவாளி அப்படி நெடுவாளி இப்படின்னு காது குளிர வாங்கிவிட்டு இன்னைக்கு ஒரே காதுக்கு இனிமையா கேட்கவும் முடியல, தாங்க முடியல. போதும் 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 போதும், எல்லாரும் வாங்க கேட்க வெட்டுவோம். பாத்தி அடி பங்கசா, டவுசர் பொண்டாட்டின்னு பேருதேன். ஒரு நாளையில ஒழுதுல என் புருஷர் எனக்கு ஒரு கேக்கு வெட்டி இருப்பாரா? இங்க வாரு, நம்ம அலமேலுக்கு வந்த வாழ்வை பத்தி அடி மருமக பட்டுச்சேலை எடுத்து கொடுத்து கேக்கு வெட்டுறா. ஏன் இந்தா நிக்கிறாவோ மருமக மாடுன்னு உனக்கு சொன்னா ஒரு கேக்க வாங்கி வெட்ட மாட்டா? அதெல்லாம் அந்த குட்டி நல்ல உள்ளதானே, ஏன் இப்படி சொல்ற? என் மகளுக்கு ஒரு நல்ல நாள் பெருநாளுக்கு சேலை எடுத்து கொடுத்தாலே வீங்கி போய் தெரியவா, இவ எனக்கு சேலை வாங்கி கொடுத்து கேக்கு வெட்ட போறாளாக்க? அடி போங்கடி போக்கத்தவளுகளா. தங்கசா, அலமேலுக்கு இந்த சேலை நல்லா இருக்கு பத்தியா? அவ கலருக்கு அந்த மினுமினுப்பு சேலைக்கு நல்லா எடுப்பா இருக்குல்ல. முட்டைக்காரி, மருமக்கு மருகதே மாமியாளுக்கு கேக்கு வெட்டுறாளுக. ஓ மருமகிட்டையும் சொல்லி இந்த வருஷம் ஒரு கேக்கு வெட்ட வேண்டியதானே? நல்லா வெட்டுவாளுகளே மாமியா மருகளுக்கு மருமலுக கேக்கு. நம்மளை தூக்கி போட்டு 4 துண்டமா வெட்டாம இருந்தா பத்தாம கிடக்கு. அடி போங்கடி இவளுகளா. சரி சரி, உன் மைய நிக்கிறேன் பின்னாடி, சத்தமா பேசாத, கேட்டு தொலைய போகுது. அதுவும் சரிதான், என்னத்துக்கு வம்பு? கிடைக்கிற கஞ்சியும் கிடைக்காம போயிடும். நம்ம வாட்டுக்கு வந்த சொல்லிய பார்த்துட்டு கேக்க வாங்கி நக்கிட்டு போவோம். அத்தை கிழவி, அப்புறம் என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? நல்ல நேரத்துல கேக்க வெட்டி உங்க ஃப்ரெண்டுகளுக்கு எல்லாம் கொடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஹாப்பி பிறந்த நாளே பெரியம்மாவுக்கு. சின்னஞ்சிறு கூட்டுக்குள்ள சொர்க்கம் இருக்கு, அட சின்ன சின்ன அன்பில் தானே ஜீவன் இன்னும் இருக்கு. பட்டாம்பூச்சி கூட்டத்துக்கு வட்டாயதுக்கு, அடபாசம் மட்டும் போதும் கண்ணே, காசு பானம் என்னத்துக்கு. பச்சை கிளிகள் தோலோடு பட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் இல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தமில்லை.